Hi friends, welcome to Tech Tamran channel. So இன்னைக்கு நம்ம பாஸ்வேர்ட் ஹேஷ் சிங்க்ரனைசேஷன் வர்சஸ் பாஸ்த்ரூ அத்தன்டிகேஷன். ஸோ இதோட கம்பேரிசன் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஒரு கண்டினியூஸ் சீரீஸ் ஆஃப் வீடியோஸ். ஸோ இதுக்கு முன்னாடி பாஸ்வேர்ட் ஹேஷ் சிங்க்ரனைசேஷன்னா என்ன அப்படின்றத ஒரு டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷனை போட்டிருந்தேன். அதுக்கு அடுத்தது பாஸ்த்ரூ அத்தன்டிகேஷன்னா என்ன அப்படின்ற ஒரு டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷனையும் போட்டிருந்தேன். ஸோ இது ரெண்டுமே வந்து ஒரு என்ட்ரா ஐடி அத்தன்டிகேஷன் மெக்கானிசம்ஸ், ஒரு மாடர்ன் அத்தன்டிகேஷன் மெக்கானிசம்ஸ் நம்ம இப்போ க்ளவுடில் யூஸ் பண்ணுறது. ஸோ இதோட ரெண்டுத்தோட டீட்டெயில் இன்ஃபர்மேஷனை நான் ஆல்ரெடி ஒரு செப்பரேட் வீடியோஸில் போட்டிருக்கேன். ஸோ மறக்காம அந்த வீடியோஸை பாருங்க. ஸோ இந்த ஃபைனல் சீரீஸில் நம்ம வந்து இது ரெண்டுத்தோட கம்பேரிசனை பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து எதனால் வந்து ரெண்டு டிஃப்ரெண்ட் அத்தன்டிகேஷன்ஸ் வச்சுருக்காங்க அண்ட் இதில் எது பெஸ்ட்டு வந்து நம்ம என்விரான்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றின ஒரு கம்பேரிசன் வீடியோ தான் இன்னைக்கு இருக்க போகுது. ஸோ வாங்க நம்ம டாபிக் போவோம். ஸோ பாஸ்வேர்ட் ஹேஷ் சிங்க்ரனைசேஷன், பாஸ்த்ரூ அத்தன்டிகேஷன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஃபீச்சர்ஸை டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கம்பேரிசனாக நம்ம வந்து இந்த டிஸ்பிளேல போட்டிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து செட்டப் காம்ப்ளெக்சிட்டி. ஸோ இந்த ரெண்டுத்தோட ஒரு செட்டப் அண்ட் கான்ஃபிகரேஷன் எவ்வளோ ஈஸி எவ்வளோ கஷ்டம் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ பாஸ்வேர்ட் ஹேஷ் சிங்க்ரனைசேஷனில் பார்த்தீங்கன்னா இதோட கான்ஃபிகரேஷன் செட்டப்ஸ் வந்து ரொம்பவே குவிக், ஈஸி. ஸோ இதுக்கு வந்து ஒரு மினிமல் டெக்னிக்கல் ஓவர் ஹெட் தான் தேவைப்படுது. ஸோ உங்களுக்கு இதுக்காக ஒரு காம்ப்ளெக்ஸ் என்விரான்மெண்ட்டோ இல்லை ஒரு செப்பரேட் சர்வர்ஸோ அந்த மாதிரி ஒரு மேசிவ் எரெக்ஷன்ஸ் அந்த மாதிரி எதுவும் தேவை கிடையாது. ஸோ இதோட என்டையர் செட்டப் அண்ட் கான்ஃபிகரேஷனே ரொம்ப குவிக் அண்ட் ஈஸி. பட் இதே அந்த பாஸ்த்ரூ அத்தன்டிகேஷன் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு காம்ப்ளெக்ஸ் செட்டப். ஏன்னா இது வந்து நம்ம ஆன் ப்ரெமிசஸ் என்விரான்மெண்ட்டில் ஒரு பர்டிகுலர் ஏஜென்ட் நம்ம இன்ஸ்டால் பண்ணி தான் இந்த பாஸ்த்ரூ அத்தன்டிகேஷன் அப்படின்றது நம்ம வந்து இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் செட்டப் தேவைப்படுது. ஏன்னா அந்த ஆன் ப்ரெமிசஸ் ஏஜென்ட்ஸை வந்து நம்ம ஒரு செப்பரேட் சர்வர் பில்ட் பண்ணி அந்த சர்வரில் நம்ம அந்த ஏஜென்ட்டை இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணணும். ஸோ இது வந்து ஒரு கான்ஃபிகரேஷன் செட்டப் சைட் ஆஃப் திங்ஸ். அடுத்தது யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாஸ்வேர்ட் ஹேஷ் சிங்க்ரனைசேஷன் அப்படின்னும் பொழுது உங்களுக்கு சீம்லெஸ் அத்தன்டிகேஷன் அப்படின்னும் பொழுது உங்களுக்கு வந்து இந்த சிங்கிள் சைன் ஆன் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ நீங்கள் ஒரு பர்டிகுலர் அப்ளிகேஷனை ஆக்சஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டைம் தான் நீங்கள் வந்து இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு என்டர் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த அத்தன்டிகேஷன் மூலிமா மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸ் சேம் யூசர் ஐடியை வச்சு உங்களுக்கு ஆக்சஸ் ஆகும். ஸோ இந்த பாஸ்வேர்ட் ஹேஷ் சிங்க்ரனைசேஷனில் வந்து உங்களுக்கு சீம்லெஸ் அத்தன்டிகேஷன் இருக்கும். அண்ட் இதுக்கு வந்து ஒரு ஆன் ப்ரெமிசஸ் ஆக்டிவ் டைரக்டரியோ ஒரு ஆன் ப்ரெமிசஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோ தேவைப்படாது. ஸோ இது வந்து ஒரு கிளவுட் பேஸ்ட் என்விரான்மெண்ட் இருந்தாலே நீங்கள் வந்து பாஸ்வேர்ட் ஹேஷ் சிங்க்ரனைசேஷனை யூஸ் பண்ண முடியும். ஆனால் பாஸ்த்ரூ அத்தன்டிகேஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு வந்து ஒரு ஆன் ப்ரெமிசஸ் டிபெண்டன்சி இருக்கு. ஏன்னா நம்ம வந்து ஒரு ஆன் ப்ரெமிசஸ் என்விரான்மெண்ட்ல ஒரு சர்வர் பில்ட் பண்ணி நம்ம ஒரு ஏஜென்ட்டை இன்ஸ்டால் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதுல இருந்து தான் நம்ம வந்து இந்த அத்தன்டிகேஷன் மெக்கானிசமே ரன் பண்றோம். ஸோ அதனால இதுக்கு வந்து ஒரு ஆன் ப்ரெமிசஸ் டிபெண்டன்சிஸ் இருக்கு. ஸோ அந்த கம்பேரிசனை தான் நீங்கள் வந்து இந்த யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபீல்டில் பார்ப்பீங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் அண்ட் மெயின்டெனன்ஸ். ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு கன்சிடரேஷனாக இருக்கும். ஸோ நம்ம வந்து ஒரு என்டர்பிரைஸ் ஆர்கனைசேஷன் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த மெயின்டெனன்ஸ் எந்த அத்தன்டிகேஷன் மெக்கானிசம் யூஸ் பண்ணுறோம் அதுக்கு எவ்வளோ காஸ்ட் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆகும் அப்படின்றது தான் ஒரு கீ பாயிண்ட்டாக இருக்கும். ஸோ அதை வச்சு தான் வந்து நிறைய ஆர்கனைசேஷன் டிசிஷனும் எடுப்பாங்க நம்ம என்ன மாதிரியான அத்தன்டிகேஷன் மெக்கானிசம்க்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ பாஸ்வேர்ட் ஹேஷ் சிங்க்ரனைசேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோவர் ஆன்கோயிங் காஸ்ட். ஸோ இதில் மெயின் அட்வான்டேஜ் என்னன்னா நீங்கள் ஆன் ப்ரெமிசஸ் சைடே போக போகிறது இல்லை. அண்ட் ஆன் ப்ரெமிசஸ் அத்தன்டிகேஷன் ஏஜென்ட்ஸ் நீங்கள் வந்து பெருசாக நீங்கள் இதில் கன்ஃபிகரும் பண்ண போகிறதில்ல. ஸோ அதனால் உங்களுக்கு எல்லாமே இந்த ஹேஷ் சிங்க்ரனைசேஷன் மெக்கானிசம் மூலிமா நடக்க போகுது. ஸோ அதனால் உங்களுக்கு லோவர் ஆன்கோயிங் காஸ்ட் ஃபார் பாஸ்வேர்ட் ஹேஷ் சிங்க்ரனைசேஷன். பாஸ்த்ரூ அத்தன்டிகேஷனுக்கு வந்து உங்களுக்கு ஹையர் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் தேவைப்படுது. மெயின்லி பிகாஸ் நம்ம வந்து ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒரு சர்வர் பில்ட் பண்ணோம்னா அதுக்கு தனியாக நம்ம வந்து ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் லைசன்சிங் இது எல்லாமே அந்த பேக் எண்டில் ரன் பண்ணணும். ஸோ அதுக்கு உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் காஸ்ட் டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு பாஸ்த்ரூ அத்தன்டிகேஷனுக்கு ஜாஸ்தியாகவே ஆகும். நெக்ஸ்ட் வந்து ரிலையபிலிட்டி. ஸோ எந்த அளவுக்கு வந்து நம்ம இந்த அத்தன்டிகேஷன் மெக்கானிசம்ஸை ரிலை பண்ணலாம். ஸோ இந்த ரிலையபிலிட்டின்ற கான்செப்டே மெயினாக எதுக்கு வருது அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ரிடண்டன்சி சைட் ஆஃப் திங்ஸ், அதாவது ஒரு டிராஸ்டிக் இஷ்யூஸ் வருது, கம்ப்ளீட்டாக சர்வர்ஸ் டவுன் ஆகுது. ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த ரிலையபிலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம இதில் பார்க்கணும். ஸோ இப்போ இந்த பாஸ்வேர்ட் ஹேஷ் சிங்க்ரனைசேஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹை ரிலையபிலிட்டி இருக்குது. ஸோ
இப்போ உங்களுக்கு ஒரு ஆன் ப்ரெமிசஸ் டவுனா இருக்கு அப்படின்னாலும் நீங்க வந்து முழுக்க முழுக்க கிளவுட பேஸ் பண்ணி நீங்க அந்த பாஸ்வேர்ட் ஹேஷ் சிங்க்ரனைசேஷன் மெக்கானிசம் ரன் பண்ணலாம். அண்ட் மோர் ஓவர் கிளவுட்ல அப்படின்னும்போது மைக்ரோசாஃப்ட், ஏன்னா நம்ம வந்து இதுல கம்ப்ளீட்டாவே மைக்ரோசாஃப்ட் ப்ராடக்ட்டை பத்தி தான் பேசுறோம். ஸோ நீங்க இந்த அத்தன்டிகேஷன் மெக்கானிசம்ஸே வந்து நிறைய டிஃப்ரெண்ட் தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன்ஸும் சப்போர்ட் பண்றாங்க. ஸோ இப்போ இந்த மைக்ரோசாஃப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து மைக்ரோசாஃப்ட் ஒரு சர்வீஸ் லெவல் அக்ரிமெண்ட் வச்சிருக்காங்க. ஸோ இதில் வந்து சர்வீஸ் லெவல் அக்ரிமெண்ட்டை நம்ம வந்து SLA அப்படின்னு சொல்லுவோம். இந்த சர்வீஸ் லெவல் அக்ரிமெண்ட் எப்பயுமே வந்து மைக்ரோசாஃப்ட் பார்த்தீங்கன்னா 99.5 or 99.9% பேஸ்ட் ஆன் த என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு சர்வீஸ் லெவல் அக்ரிமெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு இந்த டவுன் டைம் அவுட்டேஜ் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ அந்த அந்த ஒரு ரிலையபிலிட்டி அஷூரன்ஸ் மைக்ரோசாஃப்ட் தராங்க. ஸோ அது ஒரு பெரிய அட்வான்டேஜாகவே இருக்குது உங்களுக்கு பாஸ்வேர்ட் ஹேஷ் சிங்க்ரனைசேஷனில், ஏன்னா இது ஆன் ப்ரெமிசஸை டிபெண்ட் பண்ணி கிடையாது. அட் த சேம் டைம் பாஸ்வேர்ட் அத்தன்டிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிபெண்டன்சி ஆன் ப்ரெமிசஸ் சைடில் இருக்குது. பிகாஸ் நம்ம வந்து ஒரு ஆன் ப்ரெமிசஸை ரிலை பண்ணி ஒரு சர்வர் அதில் ஒரு ஏஜென்ட் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுறோம். ஸோ நாளை பின்ன ஆன் ப்ரெமிசஸ் ஆக்டிவ் டைரக்டரி ஏதோ ஒரு ரீசனால சர்வீஸ் அவுட்டேஜோ இல்லை சர்வரே டவுனாக இருக்குது, இல்லை வேற ஏதாவது ஒரு ஹேக்கிங் இஷ்யூஸால வந்து உங்களோட ஆன் ப்ரெமிசஸ் என்விரான்மெண்ட்டை கம்ப்ளீட்டாக வந்து ஆக்சஸ் பண்ண முடியல அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து அந்த ரிலையபிலிட்டி சைட் ஆஃப் திங்ஸ் கொஞ்சம் அடி வாங்கும். ஓகே, ஸோ அதுதான் வந்து இந்த ரிலையபிலிட்டி சார்ட் ஆஃப் திங்ஸ். ஸோ இதில் வந்து பாஸ்வேர்ட் ஹேஷ் சிங்க்ரனைசேஷனை ரொம்பவே ரிலை பண்ணுறாங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் செட் ஆஃப் ஸோ இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி அண்ட் கம்ப்ளையன்ஸ். ஸோ செக்யூரிட்டி அண்ட் கம்ப்ளையன்ஸும் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு க்ரைட்டீரியா நம்ம வைக்கிறோம். ஏன்னா இந்த அத்தன்டிகேஷன் மெக்கானிசம் அப்படின்றதே வந்து இந்த செக்யூரிட்டி அதில் இருக்கிற அந்த இஷ்யூஸ் எல்லாத்தையுமே கன்சிடர் பண்ணி தான் இந்த அத்தன்டிகேஷன் மெக்கானிசம் அப்படின்றதையே கொண்டு வந்திருக்காங்க. டு மேக் ஷுர் எந்த வகையிலையும் வந்து இந்த யூசர் அக்கௌண்ட்ஸ் வந்து காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது அப்படின்றது. ஸோ இப்போ அதோட ஒரு கம்பேரிசன் நம்ம பார்ப்போம். இந்த பாஸ்வேர்ட் ஹேஷ் சிங்க்குக்கும் பாஸ்வேர்ட் அத்தன்டிகேஷனும் எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஸோ இப்போ இந்த செக்யூரிட்டி அண்ட் கம்ப்ளைன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஸோ பாஸ்வேர்ட் ஹேஷஸ்ல வந்து ஒரு ரிடியூஸ்ட் ரிஸ்க் ஆஃப் டேட்டா எக்ஸ்போஷர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ காரணம் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாஸ்வேர்ட் ஹேஷ் சிங்க்ரனைசேஷன்ஸ் இந்த ஹேஷ்ன்ற மெக்கானிசம் வந்து நீங்க வந்து இந்த பாஸ்வேர்ட் ஹேஷ் சிங்க்ரனைசேஷனோட ஒர்க் த்ரூ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராகவே புரியும். ஏன்னா இதில் வந்து உங்களுக்கு அந்த கிரிப்டோ அல்காரிதம் அப்படின்றத யூஸ் பண்ணுறாங்க. விச் மீன்ஸ் இது வந்து ஒரு ஹேஷ்டு சிங்க்ரனைசேஷன் மெக்கானிசமில் இருக்கும். அண்ட் அதோட அந்த அல்காரிதம் டிஜிட்ஸ் வந்து ஈஸி கிடையாது கிராக் பண்ணுறதுக்கு. இது வந்து 256 பிட் ஷா வெர்ஷன் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு வெர்ஷன் மெக்கானிசம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு அந்த பாஸ்வேர்டு ஹேஷஸ் வந்து உங்களுக்கு அஷூர் கிளவுடோட சிங்க்ரனைஸ் ஆகி அது வந்து செக்யூராக ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ விச் மீன்ஸ் உங்களுக்கு அந்த ரிஸ்க் ஆஃப் டேட்டா எக்ஸ்போஷர் வந்து ரொம்ப கம்மி. ஸோ இதே நீங்கள் வந்து பாஸ்வேர்ட் அத்தன்டிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த செக்யூரிட்டி சைட் ஆஃப் திங்ஸ் வந்து கொஞ்சம் கம்பேரிங் டு பாஸ்வேர்ட் ஹேஷிங் பாஸ் த்ரூவில் கொஞ்சம் அந்த பாஸ்வேர்ட் செக்யூரிட்டி கண்ட்ரோல்ஸ் கொஞ்சம் கம்மியாகவே இருக்குது. ஏன்னா பாஸ்வேர்ட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு க்ளவுடில் ஸ்டோர் ஆகுறது இல்லை, ஆன் ப்ரெமிசஸில் தான் ஸ்டோர் ஆகுது. அட் த சேம் டைம் பாஸ்வேர்ட் அத்தன்டிகேஷனுக்குமே வந்து ஒரு ஸ்ட்ராங் பாஸ்வேர்ட் மெக்கானிசம்ஸ் இருக்குது. ஏன்னா நீங்கள் அதோட ஒர்க் த்ரூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக வந்து அந்த பாஸ்வேர்ட் காம்ப்ரமைசஸ் பண்ண முடியாது. ஏன்னா அன்லஸ் அண்ட் அன்டில் அந்த ஏஜென்ட் கிட்ட நீங்கள் ரீச் ஆகிட்டு அந்த யூசர் ஐடென்டிஃபிகேஷன்ஸ் மேட்ச் ஆகாத வரையும் உங்களால் அந்த ஆன் ப்ரெமிசஸ் என்விரான்மெண்ட்டில் நீங்கள் டேட்டாஸை ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த வகையில் பார்க்கும்பொழுது பாஸ் த்ரூ அத்தன்டிகேஷனும் ஹையர் செக்யூரிட்டி கண்ட்ரோலில் தான் இருக்குது. பட் இதுக்கும் அதுக்கும் கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னும் பொழுது ஸோ பாஸ்வேர்ட் ஹேஷ் சிங்க்ரனைசேஷனுக்கு கொஞ்சம் ஆடட் அட்வான்டேஜாகவே இருக்குது. மெயின்லி பிகாஸ் இது வந்து ஒரு ஆன் ப்ரெமிஸ் ரிலை பண்ணாத ஒரு அத்தன்டிகேஷன் மெக்கானிசமாக இருக்கிற ஒரே காரணத்தால் நம்ம வந்து பாஸ்வேர்ட் ஹேஷ் சிங்க்ரனைசேஷனுக்கு கொஞ்சம் அப்பர் ஹேண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பட் செக்யூரிட்டி அண்ட் கம்ப்ளையன்ஸ் அப்படின்றது ரெண்டு அத்தன்டிகேஷன் மெக்கானிசம்லேயே வந்து உங்களுக்கு ஒரு ஹையர் செக்யூரிட்டி ஸ்டாண்டர்ட்ல தான் இருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்கேலபிலிட்டி. ஸோ ஸ்கேலபிலிட்டி அப்படின்னா இது எந்த அளவுக்கு ஃபிளெக்சிபிள் நம்மளோட ஆர்கனைசேஷனுக்கு அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ பாஸ்வேர்ட் ஹேஷ் சிங்க்ரனைசேஷன் வந்து ஈஸிலி ஸ்கேலபிள். ஒரு லார்ஜ் ஆர்கனைசேஷன் அப்படின்னா நீங்க வந்து இந்த பாஸ்வேர்ட் ஹேஷ் சிங்க்ரனைசேஷன் ஈஸியாக நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். ஆர் நீங்கள் வந்து அந்த எக்ஸ்பேன்ஷன் நீங்கள் ரெடியூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஆர்கனைசேஷன் ஒரு ஸ்மால் ஸ்கேலாக ஸ்டார்ட் பண்ணுறீங்க, பட் அட் த சேம் டைம் ஆஃப்டர் இயர்ஸ் உங்களோட ஆர்கனைசேஷன் வந்து கொஞ்சம் என்டர்பிரைஸ் லெவலில் ரொம்ப பெரிய லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷனாக டெவலப் ஆகுது அப்படின்னா அப்போது நீங்கள் வந்து ஈஸியாக வந்து இந்த பாஸ்வேர்ட் ஹேஷ் சிங்க்ரனைசேஷன் மெக்கானிசம் இருக்குது அப்படின்னும் பொழுது நீங்கள் அதை வந்து ஸ்கேலபிள் பண்ணலாம். ஸோ ஆன் த அதர் சைட் பாஸ்வேர்ட் அத்தன்டிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து அந்த ஸ்கேலபிலிட்டி ஃபீச்சர்ஸ் வந்து நம்ம ஆன் ப்ரெமிசஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் வி கேன் ஸ்கேல். ஏன்னா இது வந்து ஒரு சர்வர் எரெக்ட் பண்ணுறோம், அந்த சர்வரில் ஏஜென்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதில் ஒரு கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ எவ்வளோ வந்து நம்மளால் அந்த அத்தன்டிகேஷன் ஆக்சஸ் பண்ண முடியும் அண்ட் எவ்வளோ
வந்து ஏஜென்ட்ஸ் எல்லாம் அக்செப்ட் பண்ண முடியும் அப்படின்ற அந்த ஒரு ஸ்கேலபிலிட்டி டிபெண்டன்சிஸ் இருக்கு. ஸோ அதை பார்க்கும்பொழுது பாஸ்வேர்ட் ஹேஷ் சிங்க்ரனைசேஷனுக்கு ஒரு அப்பர் ஹேண்ட் இருக்கு. ஸோ ஈஸிலி இட்ஸ் ஸ்கேலபிள். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் வந்து இந்த ஹைபிரிட் என்விரான்மெண்ட்டோட ஃபிளெக்சிபிலிட்டி எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்குறோம். ஏன்னா இப்போ இருக்கிற ஒரு லார்ஜ் என்டர்பிரைஸ் ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஹைபிரிட் மாடலில் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ நம்ம வந்து ஒரு ஆன் ப்ரிமிஸ் என்விரான்மெண்ட்டில் தான் இனிஷியலாக இருந்தோம். அதுக்கப்புறம் வி ஹவ் சேஞ்ச் எவ்ரி திங் டு கிளவுட். ஸோ கிளவுட் அப்படின்னும் பொழுது நம்ம எல்லாத்தையும் வந்து கிளவுடுக்கு ஒரு கட் ஆஃப் மாதிரி எடுத்து போடவும் முடியாது. பிகாஸ் நிறைய அப்ளிகேஷன்ஸ் ஆன் ப்ரிமிஸில் இருக்குது அண்ட் ஆன் ப்ரிமிஸோட டிபெண்டன்சிஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து கம்ப்ளீட்டாகவே வந்து ஆன் ப்ரிமிஸில் இருந்து கிளவுடில் மூவ் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு காரணத்தால் ஒரு ஹைபிரிட் என்விரான்மெண்ட் மாடல் தான் வந்து எல்லா என்டர்பிரைஸ் ஆர்கனைசேஷனுமே ஃபாலோ பண்ணுறாங்க. அண்ட் இதில் ஒரு சேலஞ்சான விஷயம் என்னன்னா, இந்த ஹைபிரிட் என்விரான்மெண்ட்டை எப்படி வந்து சேஃப் அண்ட் செக்யூராக யூசர்ஸ் ஆக்சஸ் பண்ண வைக்கிறது. அண்ட் இந்த ஹைபிரிட் என்விரான்மெண்ட் அப்படின்னும் பொழுது தேர் வில் பி மல்டிபிள் டிபார்ட்மெண்ட்ஸ் இல்லைங்களா. ஸோ ஒரு சிலர் வந்து மோஸ்ட்லி கிளவுட் அப்ளிகேஷன்ஸ் ஆக்சஸ் பண்ணுவாங்க. ஒரு சில என்விரான்மெண்ட்ஸ்க்கு வந்து ஆன் ப்ரிமிசஸ் டிபெண்டன்சிஸ் இருக்கும். ஸோ ஆன் ப்ரிமிசஸில் இருக்கிற அப்ளிகேஷன்ஸும் தே வில் ட்ரை டு ஆக்சஸ். ஸோ அப்படின்னும் பொழுது ஒரு சிங்கிள் யூசர் ஆன் ப்ரிமிசஸ் சைடில் இருக்க அப்ளிகேஷனையும் ஆக்சஸ் பண்ணணும், கிளவுடில் இருக்கிறதையும் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னும் பொழுது அவங்களோட அந்த அத்தன்டிகேஷன்ஸ், அவங்க யூஸ் பண்ணுற அந்த கிரெடென்ஷியல்ஸ் எல்லாம் வந்து எப்படி சேஃப் அண்ட் செக்யூராக தே ஆர் ஏபிள் டு ஆக்சஸ் அப்படின்றது தான் வந்து இந்த ஹைபிரிட் என்விரான்மெண்ட்டோட ஒரு பெரிய சேலஞ்சு. ஸோ அந்த ஒரு சேலஞ்சை வந்து அட்ரஸ் பண்ணுறது தான் மெயின் இந்த அத்தன்டிகேஷன் மெக்கானிசம்ஸ் அஷூர் கிளவுடில் கொண்டு வந்தாங்க. ஸோ இதோட ஃப்ளெக்சிபிலிட்டிஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாஸ்வேர்ட் ஹேஷ் சிங்க்ரனைசேஷன் ரெண்டுமே வந்து ஐடியல் தான் உங்களுக்கு ஒரு ஹைபிரிட் என்விரான்மெண்ட்டுக்கு. ஸோ பாஸ்வேர்ட் ஹேஷ் சிங்க்ரனைசேஷன் வந்து உங்களுக்கு ஒரு சீம்லெஸ் கிளவுட் இன்டெகிரேஷன் கொடுக்குது. ஸோ உங்களோட அந்த பாஸ்வேர்ட் ஹேஷ் சிங்க்ரனைசேஷனை நீங்கள் வந்து அஷூர் கிளவுடில் சேஃப் அண்ட் செக்யூராக ஸ்டோர் பண்ண முடியும். ஸ்டோர் பண்ணிவிட்டு அந்த இன்ஃபர்மேஷனை வந்து நீங்கள் வந்து ஈஸியாக யூஸ் பண்ண முடியும். ஸோ பாஸ்வேர்ட் ஹேஷ் சிங்க்ரனைசேஷன் ஹைபிரிட் என்விரான்மெண்ட்டுக்கு ரொம்பவே ஐடியலாக இருக்குது அப்படின்றது தான் சொல்கிறாங்க. ஸோ ஆல்வேஸ் பாஸ்வேர்ட் ஹேஷ் சிங்க்ரனைசேஷனுக்கு ஒரு அப்பர் ஹேண்ட் இருக்குது ஹைபிரிட் என்விரான்மெண்ட்டில், மெயின்லி பிகாஸ் இட்ஸ் நாட் டிபெண்டன்ட் ஆன் ப்ரிமிஸ் அண்ட் இட் ஹேஸ் அ சீம்லெஸ் கிளவுட் இன்டெகிரேஷன். ஸோ அப்படின்ற அந்த ஒரு அப்பர் அட்வான்டேஜால் பாஸ்வேர்ட் ஹேஷ் சிங்க்ரனைசேஷன் போகிறாங்க. அட் த சேம் டைம் பாஸ்வேர்ட் அத்தன்டிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் பெஸ்ட் ஃபார் என்விரான்மெண்ட்ஸ். அதாவது ஒரு ஆன் ப்ரிமிசஸம் மெஜாரிட்டி ஆஃப் பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் பாஸ்வேர்ட் அத்தன்டிகேஷனை ரிலை பண்ணலாம். ஸோ ஒரு சில என்விரான்மெண்ட்ஸ், அதாவது ஒரு பப்ளிக் செக்டார்ஸ், ஒரு பெரிய கவர்மெண்ட் செக்டார்ஸ், அவங்களாம் பார்த்தீங்கன்னா இப்போவுமே வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 70% ஆஃப் ரிலையபிலிட்டி ஆன் ப்ரிமிசஸில் தான் இருக்குது. அவங்களால கம்ப்ளீட்டாக வந்து they can't shift. அதுவும் ஒரு 50% கூட they are not able to move on-premise cloud applications cloudல. ஸோ அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு வந்து still they are reliable mostly on premises தான். ஸோ அந்த மாதிரி சினாரியோஸில் யூ ஹேவ் டு ஆல்வேஸ் கோ ஃபார் பாஸ் த்ரூ அத்தன்டிகேஷன். அதுதான் வந்து ஒரு பெஸ்ட் ரெக்கமெண்டட் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ உங்களோட என்விரான்மெண்ட் வந்து ஆன் ப்ரிமிசஸ் தான் மெஜாரிட்டியாக இருக்குது, கிளவுடு வந்து ஒரு போர்ஷன் தான் வி ஆர் டூயிங் அப்படின்னா நீங்கள் வந்து பாஸ் த்ரூ அத்தன்டிகேஷன் மெக்கானிசம் போகிறது தான் பெஸ்ட்டு. ஸோ அதை தான் இங்கேயும் சொல்கிறாங்க. ஸோ பெஸ்ட் ஃபார் என்விரான்மெண்ட்ஸ் வேர் ஆன் ப்ரிமிசஸ் AD மஸ்ட் கண்ட்ரோல் ஆல் அத்தன்டிகேஷன் ப்ராசஸஸ். உங்களோட என்டையர் அத்தன்டிகேஷன் ப்ராசஸையும் உங்களோட ஆன் ப்ரிமிசஸில் இருந்து நீங்கள் டிரைவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பெட்டர் கோ ஃபார் பாஸ் த்ரூ அத்தன்டிகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. ஸோ இதை வச்சே உங்களுக்கு வந்து கிளியராக எதை நம்ம வந்து எடுக்கலாம் நம்ம என்விரான்மெண்ட்டுக்கு அப்படின்ற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி யூ கேன் டேக் த அத்தன்டிகேஷன் மெக்கானிசம்ஸ். ஓகே. ஸோ அதுக்கு தான் வந்து இந்த 2 டிஃப்ரெண்ட் அத்தன்டிகேஷன் மெக்கானிசம்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ நானுமே வந்து நிறைய என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்துருக்கேன். எப்பயுமே ஒரு கொஸ்டின் இருக்கும் ஒரு என்விரான்மெண்ட்டில், நம்ம வந்து என்ன மாதிரியான ஒரு அத்தன்டிகேஷன் மெக்கானிசம் எடுக்கலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஃபெடரேட்டட் சர்வர்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. நிறைய தேர்ட் பார்ட்டி ஃபெடரேட்டட் சர்வர்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ADFS கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆக்டிவ் டைரக்டரி ஃபெடரேஷன் சர்வர். ஸோ அதுக்கும் வந்து ஒரு மேசிவ் ஆன் ப்ரிமிசஸ் ரிலை பண்ணி இருக்கிற ஒரு ADFS மெக்கானிசம். பட் நவ் இப்போ எல்லாமே வந்து கிளவுட்ல மாறிடுச்சுன்னும் பொழுது அதுக்கேற்ற மாதிரி நிறைய ஃப்ளெக்சிபிலிட்டிஸ் நம்ம பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு சேலஞ்சஸ் வரும்பொழுது அப்போ மைக்ரோசாஃப்ட் வந்து ஓகே என்ன மாதிரியான ஒரு அத்தன்டிகேஷன் மெக்கானிசம் எடுத்துட்டு போகலாம் அப்படின்ட்டு திங்க் த்ரூ பண்ணும்போது தான் they came up with these different kinds of authentications. அதில் தான் வந்து இந்த பாஸ்வேர்ட் ஹேஷ் சிங்க், பாஸ் த்ரூ அத்தன்டிகேஷன் ரெண்டுமே வந்துச்சு. ஸோ அதை நம்ம கம்பேரிசன் பண்ணி ரொம்ப டீப் டைவாக பார்க்கும்பொழுது ADFSோட பாஸ் த்ரூ அத்தன்டிகேஷனோட அந்த ஓவரால் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் எல்லாமே ரொம்ப கம்மி. மெயின்லி பிகாஸ் பாஸ் த்ரூ அத்தன்டிகேஷனுக்கு ஒரு ஏஜென்ட் தான் தேவைப்படுது அண்ட் அதோட சர்வர் இன்ஸ்டலேஷன் எல்லாமே வந்து ரொம்ப கம்மி கம்பேரிங் டு ADFS சர்வர். ஸோ அதனால தான் பாஸ் த்ரூ அத்தன்டிகேஷன்
அந்த மெக்கானிசம் உள்ள வந்துச்சு. பட் இப்போ நம்ம கிளவுடும் நிறைய டிபெண்ட் பண்ணி இருக்கிறத விட்டு இந்த பாஸ்வேர்டு ஹேஷிங்கையும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நவ் வி ஹேவ் ஓப்பன் சான்ஸ். நீங்கள் வந்து நான் என்னோட மெஜாரிட்டி ஆஃப் த இது வந்து ஆன் ப்ரிமிசஸில் இருந்து தான் நாங்கள் கொண்டு வர போகிறோம், இல்லை எங்களோட அத்தன்டிகேஷன் ப்ராசஸே நாங்கள் வந்து ஆன் ப்ரிமிசஸ் தான் ரிலை பண்ணியிருக்கோம், அண்ட் வி டோன்ட் வாண்ட் டு டிஸ்டர்ப் தட் அப்படின்னா நீங்கள் பாஸ்வேர்டு அத்தன்டிகேஷன் தாராளமாக போகலாம். இல்லை நாங்கள் வந்து ஒரு மாடர்ன் cloud authentication mechanism தான் எங்களுக்கு வேணும் எங்கள் என்விரான்மெண்ட்டுக்கு, அண்ட் வி ஆர் ஹாப்பி டு பி வித் cloud. நாங்கள் க்ளவுடே மோஸ்ட்லி ரிலை பண்ணி இருக்கிறதுக்கு வி ஆர் வெரி மச் ஹாப்பி. வி ஆர் நாட் டிபெண்ட் ஆன் ப்ரெமிசஸ் அப்படின்ற ஒரு பட்சம் அப்படி இருந்த ஒரு கன்ஃபர்மேஷன் உங்கள் ஆர்கனைசேஷனில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பாஸ்வேர்டு ஹேஷ் சிங்க்ரனைசேஷனுக்கு போகலாம். அதில் நிறையவே அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ அடுத்தது ஆப்ரேஷனல் எஃபிஷியன்சி எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஸோ இந்த அத்தன்டிகேஷன் மெக்கானிசம்ஸ் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் உங்களோட என்விரான்மெண்ட்டோட டே டு டே ஆப்ரேஷன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போது பாஸ்வேர்ட் ஹேஷ் சிங்க்ரனைசேஷனில் பார்த்தீங்கன்னா ரெடியூசஸ் த ஆப்ரேஷனல் ஓவர்ஹெட் by offloading authentication process to Azure Active Directory. ஸோ உங்களோட ஓவரால் ஆப்ரேஷனல் ஓவர்ஹெட்டை வந்து கம்மி பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இது வந்து உங்களுக்கு ரொம்பவே அட்வான்டேஜாகவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பிகாஸ் நீங்கள் அந்த பாஸ்வேர்டை ஹேஷ் சிங்க்ரனைசேஷன் அப்படின்னு போகும்போது உங்களுக்கு ஆன் ப்ரிமிஸ் டிபெண்ட் பண்ணி இல்லை. ஸோ ஆன் ப்ரிமிஸ் டிபெண்ட் பண்ணி இல்லாமல் இருக்கும்போதே அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு அதுலேயே ஒரு பெரிய ரிலீஃப் கிடச்சிடுது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த க்ளவுட் ரிலை பண்ணுறீங்க, அண்ட் க்ளவுடில் வந்து உங்களோட அந்த ஹேஷ் சிங்க் தான், உங்களோட அந்த ஹேஷ் இன்ஃபர்மேஷன்ஸ் தான் வந்து அங்கே க்ளவுடில் சிங்க்ரனைஸ் ஆகி அதுதான் வந்து உங்களுக்கு அத்தன்டிகேஷனாக வருதுன்னும் பொழுது உங்களுக்கு அங்கேயும் வந்து இந்த அத்தன்டிகேஷன் மெக்கானிசம்ஸில் நிறைய மேனுவல் எஃபர்ட்ஸ் கிடையாது. அதாவது அட்மினிஸ்ட்ரேஸ் சைடில் வந்து நிறைய எஃபர்ட்ஸ் தேவைப்படாது. ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து அந்த பாஸ்வேர்ட் ஹேஷ் சிங்க்ரனைசேஷன் ஐ மீன் அந்த பர்டிகுலர் ஆப்ஷனை எனேபிள் பண்ணிட்டீங்க, உங்களோட என்ட்ரா ஐடி ஆர் ஐ மீன் மைக்ரோசாஃப்ட் நேம் சேஞ்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் அஜூர் ஐடி கனெக்ட் சிங்க், நாங்கள் இப்போ இதை வந்து என்ட்ரா ஐடி கனெக்ட் சிங்க்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த என்ட்ரா ஐடி கனெக்ட் சிங்க் டூலில் நீங்கள் பாஸ்வேர்ட் ஹேஷ் சிங்க்ரனைசேஷன் எனேபிள் பண்ணிட்டீங்கனாலே உங்களோட மோஸ்ட் ஆஃப் த ஆப்ரேஷனல் ஓவர் ஹெட் வந்து கம்மியாயிடும், அண்ட் நீங்கள் வந்து ஈஸியாக யூசர்ஸை மேனேஜ் பண்ண முடியும். ஸோ இதே வந்து நம்ம இந்த பாஸ்வேர்ட் அத்தன்டிகேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இன்க்ரீஸ்ட் ஆப்ரேஷனல் காம்ப்ளெக்சிட்டி ரிக்வயர்ஸ் ஆன்கோயிங் மேனேஜ்மெண்ட் ஆஃப் போத் ஆன் ப்ரிமிசஸ் அண்ட் கிளவுட் பேஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு பாஸ்வேர்ட் அத்தன்டிகேஷன் அப்படின்னு எடுத்தீங்கன்னா ஆப்வியஸாக நீங்கள் வந்து அந்த ஆன் ப்ரிமிசஸில் உங்களோட அந்த ஏஜென்ட்டை இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னும்பொழுது டெஃபினட்டாக ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் அதை மேனேஜ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நீங்கள் அதுக்குன்னு ஒரு சர்வர் டெடிகேட்டடாக வச்சுருப்பீங்க, அந்த ஏஜென்ட் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருப்பீங்க, அந்த சர்வர் வந்து அப் டு டேட் இருக்கணும், அந்த சர்வருக்கு ஏற்ற செக்யூரிட்டி பேட்சஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும், அந்த சர்வர் வந்து லேட்டஸ்ட் அப்டேட்டட் வெர்ஷனில் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ அந்த மேனேஜ்மெண்ட் க்ரைட்டீரியாஸ் அதில் இருக்கிறது விட்டு பாஸ்வேர்ட் அத்தன்டிகேஷனுக்கு எப்பயுமே கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆப்ரேஷனல் காம்ப்ளெக்சிட்டி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆஸ் ஐ செட் பிஃபோர், இது வந்து கம்ப்ளீட்டாகவே ஒரு ஆர்கனைசேஷன் வைஸ் நீங்கள் எடுக்க வேண்டிய டிசிஷன். உங்களோட ஆர்கனைசேஷனில் மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டஃப் ஆன் ப்ரிமிசஸில் தான் இருக்குது, அண்ட் நீங்கள் வந்து ஆன் ப்ரிமிசஸோட அத்தன்டிகேஷன் மெக்கானிசம் தான் ஃபாலோ பண்ணுறீங்க. உங்களோட என்விரான்மெண்ட்டை யூ கான் மூவ் ஆர் நீங்கள் வந்து என்டையர்லி க்ளவுட் ரிலை பண்ணி இல்லை உங்களோட அத்தன்டிகேஷன் அப்படின்னா ப்ளீஸ் கோ ஃபார் பாஸ் த்ரூ அத்தன்டிகேஷன். நீங்கள் வந்து கொஞ்சம் மேனேஜ்மெண்ட் ஓவர் ஹெட்ஸ்லாம் இருந்தாலும் நீங்கள் பாஸ் த்ரூ அத்தன்டிகேஷன் போகிறது பெஸ்ட்டு. ஆர் நீங்கள் வந்து நாங்கள் வந்து ஒரு என்விரான்மெண்ட் வி ஆர் மெயின்லி ஹாப்பி வித் கோயிங் க்ளவுட் அப்படின்னால் நீங்கள் வந்து பாஸ்வேர்ட் ஹேஷ் சிங்க்ரனைசேஷனை யூஸ் பண்ணலாம், அண்ட் அது உங்களுக்கு நிறைய வகையில் பெனிஃபிட்டாக இருக்குது, அண்ட் உங்களோட ஓவரால் ஆப்ரேஷனல் ஓவர்ஹெட் எல்லாத்தையுமே வந்து ரெடியூஸ் பண்ணுது. ஸோ ஜஸ்ட் ஒரு குவிக் ரீகேப் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாஸ்வேர்ட் ஹேஷ் சிங்க்ரனைசேஷன் அண்ட் பாஸ்வேர்ட் அத்தன்டிகேஷனோட கம்பேரிசன் பார்த்தோம். ஸோ அதில் நம்ம வந்து நிறைய விஷயங்களை பற்றி பேசணும். ஸோ அதோட ஸ்கேலபிலிட்டி என்ன, செக்யூரிட்டி அண்ட் கம்ப்ளைன்ஸ் எப்படி இருக்குது, அப்புறம் ஹைப்ரிட் என்விரான்மெண்ட்டோட ஃப்ளெக்சிபிலிட்டிஸ் எப்படி இருக்குது, எப்படி வந்து டே டு டே ஆப்ரேஷன்ஸ் இருக்குது, அண்ட் எதை வந்து நம்ம சூஸ் பண்ணலாம், எது வந்து காஸ்ட் ஜாஸ்தியாக இருக்குது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம வந்து இந்த டிஸ்கஷன் பண்ணோம். அண்ட் இப்போ உங்களுக்கு இதில் ஒரு கிளியர் கட் ஐடியா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் இருக்குது, நம்ம வந்து பாஸ் த்ரூ அத்தன்டிகேஷன் போகணுமா இல்லை பாஸ்வேர்ட் ஹேஷ் சிங்க்ரனைசேஷன் போகணுமா அப்படின்னா இந்த வீடியோ இப்போ நீங்கள் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா இருக்கும் நம்ம எதை வந்து எடுத்து எந்த அத்தன்டிகேஷனை நம்ம ரிலை பண்ணி போகலாம் அப்படின்றத. ஸோ உங்களுக்கு இதில் வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் குவேரிஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். I'll be happy to help. மேலும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன்.